இன்றைக்கி ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணியும் எக் மசாலாவும் தான் பண்ணியிருக்கேங்க. எக்கு வந்து அப்படியே போடுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ரவுண்ட் ஷேப்பில் இல்லை வேறு ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது மசாலா நல்லா இறங்கி அப்படியே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நம்மளோட பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணக்க மணக்க காரசாரமான மட்டன் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எப்பவும் இருக்க மாதிரியே மட்டன் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்து குக்கி ஆர்டர்ஸ் வந்திருந்தது. நம்மளோட ரெகுலர் ஃபேவரட் கஸ்டமர்னு கூட சொல்லலாம். கோயம்புத்தூர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அவங்க குழந்தைக்காக. ஸோ அவங்களுக்காக ராகி குக்கீஸும், இன்னொரு குட்டி தம்பி டிராயிங்கில் ஃபஸ்ட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்க அம்மா வந்து அவனுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஸ்பாஞ்சு. ஸோ அவங்களுக்காக ஒரு 1/2 kg சாக்லேட் கேக் வித் ஸ்ட்ராபெரி பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட்.